நாகர்கோயில் அப்டா மார்க்கெட் தாண்டி பீமநகரியில் ஒரு வீட்டில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு 4 பெட்ரூம் வீடு, 3 சென்ட் லேண்டில் 2230 ஸ்கொயர் ஃபீட்டு. பட்ஜெட் சொல்லிடுறேன், 1,10,00,000 ரூபா. இதோட வீட்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடு, ரொம்ப பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்லி பில்ட்டு. இது பண்ணினது வந்து ஒரு ஆர்கிடெக்ட்டு, நமக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆர்கிடெக்ட்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான, நம்ம நாகர்கோயிலே சரி சென்னை எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஒரு ஆர்கிடெக்ட் பண்ண முதல் ப்ராஜெக்ட் இது. ஸோ ஆர்கிடெக்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்ட் அவர். ஸோ அவர் தான் இதை கட்டியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து கட்டியிருக்காப்புல. இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹோம், 4 பெட்ரூம் வீடு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட்டாகவே எல்லாமே இந்த வீடு டீக்கு தாங்க, கம்ப்ளீட்டாகவே டீக்கு. எல்லா டீக்கோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே காமிக்கிறேன். ஸோ கார் பார்க்கிங் தாராளமாக லென்த்தான ஒரு இன்னோவா கார் விடலாம். ஸோ கலர்ஸுமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகான கலர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் கலர்ஸு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் டோர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடுகள் மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப சூப்பராக சிரத்தை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறதால போட்டிருப்பாங்க. ஸோ இது அவங்கக்கிட்டே இருந்த ஒரு தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 30 வருஷமான ஒரு தேக்கு மரம். ஸோ இதோட கிரெயின்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சரியான கிரெயின்ஸ், ஒரிஜினல் கிரெயின்ஸ், மரத்தோட ஒரிஜினல் கிரெயின்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ மெயின் டோர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா டோர்ஸுமே இருக்கும். ஸ்டேர் கேஸ் ரொம்ப வித்தியாசமாக போட்டிருக்காங்க. ஒரு ஐபீமில் 8 mm பிளேட் போட்டு அதுலேயுமே டீக்கு தான் போட்டிருக்காங்க. அதுலேயுமே சூப்பர் டீக்கு. அந்த டீக்லேயுமே கிரெயின்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி பில்ட் ஒரு இது. ஸோ ஹால் நல்ல ஸ்பேஷியஸான சூப்பர் ஸ்பேஷியஸ் ஹால்லே இருக்கிறது எல்லாமே தேக்கு மரத்தில் உள்ள ஜன்னல்கள் எல்லாமே தேக்கு மரம். அந்த தேக்கு மர கிரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். பாஸ் சின்ன இன்ட்ரப்ஷன். ஸோ லிவிங் ரூம் நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ரூம். ஃப்ளோர் பிளான்லாம் கையிலே இருக்குது. 11x23 சைஸில் உள்ள லிவிங் ரூம். நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல பிளான்டு டிவி இதில் வச்சுக்கலாம், சோஃபா இதில் வச்சுக்கலாம், கரெக்டான வியூ எல்லாமே இருக்கும். ஒரு எல் ஷேப் சோஃபாலாம் போட்டு ரொம்ப சூப்பராக இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய நல்ல ஒய்டான சூப்பர் ஹாலு. இதெல்லாம் லுக் வந்து அப்படி எடுத்து கொடுக்குது. இதுவுமே பக்காவான தேக்கு மரம், அவங்ககிட்ட இருந்த ஒரு தேக்கு மரத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க, எல்லா பெட்ரூமே நல்ல பெரிய சைஸுங்க. எல்லாம் 16x11 சைஸில் உள்ள பெட்ரூம். கலர்ஸ் எல்லாம் நல்லா எலகண்ட்டாக அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தாலே வீடு நறுக்குன்னு இருக்குது. 1,10,00,000 ரூபாய்க்கு ஒர்த்துதான ப்ரைஸ். நெகோஷியபிள், கண்டிப்பாக நெகோஷியபிள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடு வேண்டாம் அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் பார்த்துருந்தா அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்குமே அதை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எல்லா டோர்ஸுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாகவே இருக்காங்க. டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டோர்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ப்ளெயினாக நார்மலான டோர் தான் பார்க்கணும். இவ்வளோ அந்த கட்டிங் ஒர்க்ஸ் உள்ள இதெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் ரொம்ப கிளாஸியாக ரொம்ப ராயலாக காமிக்கிற மாதிரி இருக்குது டோர்ஸ் எல்லாமே. சூப்பர் டோர்ஸு. வீடே ரொம்ப அழகான ஒரு வீடு, சூப்பர் வீடு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்கிடெக்ட். இப்போ பாத்ரூம்லாம் வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காமிச்சிடலாம். ஸோ இது வந்து ட்ரை ஏரியா. வெட் ஏரியா கிளியராக ஷவர்கள் ஏரியாவை சூப்பராக செப்பரேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதுவும் ஒரு ப்ளூ தீமில் ரொம்ப அழகாகவே அதை செப்பரேட் பண்ணிட்டாங்க. இது எல்லா பாத்ரூமும் எப்படி தான் பண்ணியிருக்காங்க. இது ஷவருக்குள்ள ஏரியா, அந்த வாட்டர் வெளியே போகிறதுக்குள்ள அந்த லேட்டஸ்ட்டில் கொஞ்சம் லென்த்தியாக போடுவாங்க, நான் ட்ரை பண்ணுறது. இது அப்புறம் ட்ரை ஏரியாஸு, வால் மவுண்டட் க்ளோசெட்டு எல்லாமே ஜாகுவார் அந்த மாதிரிப்பட்ட பேரிவேர் எல்லாமே ஜாகுவார் அப்படிப்பட்ட ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி. எல்லா பாத்ரூமே இப்படி தான் இருக்கும். ஸோ பாத்ரூமுக்கே அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. பார்த்தா தெரியும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கிங்கில் இருக்குது. வாங்க அடுத்தது எல்லாரையும் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சன், டைனிங் ஏரியா. ஸோ இதில் ஒரு அழகான வாஷிங் ஏரியா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கிச்சன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, லேட்டஸ்ட் டைப் கிச்சன். ரொம்ப கலர்ஸுமே அடிக்கிற மாதிரி பச்சை இல்லாமல் சூப்பர் கலர்னால் சூப்பர் கலர், அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த பிளாக்கு கொடுக்காம அந்த ஸ்டோனுமே சூப்பராக ஒயிட்டில் அழகாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே பேஸ்கெட்ஸ் எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருக்குது. பேஸ்கெட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கிச்சன் பார்க்கவே நல்லா சமைக்க தோணும். அந்த கிச்சனில் சமைச்சாலே நல்ல
நல்ல மூடில் சமைக்கலாம். அவ்வளோ எப்படி சொல்லலாம், ஒரு ஆம்பியண்ட்டாக அழகாக இருக்குது பார்க்கவே. லைட்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தெரியும். சூப்பர் கிச்சன் வந்து ப்ராப்பர் செப்பரேஷனில் டைனிங் ஏரியா. ஸோ ப்ராப்பரான நீட்டான செப்பரேஷனில் டைனிங் ஏரியா. இது வந்து ஃபுல்லாக இது சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக டீக்கு. சென்டரில் மட்டும் மலேசியன் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கலரை பார்த்தா தெரியும். ஸோ இதுவுமே ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இது டைனிங் ஏரியா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை செப்பரேட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அங்கேயுமே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு யாரும் பாத்திரம் விடாதுன்னா நிம்மதியாக உள்ள உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ ஒரு 6 பேர் சூப்பராக உட்காந்து நீட்டாக டைனிங் ஏரியா அண்ட் வாஷிங் ஏரியா. இதில் ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே லைட் ஒர்க்கெல்லாம் வரும். அண்ட் இந்த வாஷிங் ஏரியாலாம் எவ்வளோ ஒய்டாக இருக்குது பாருங்க. ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நல்ல ஒய்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாஷிங் ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குது. கீழே இதுக்குமே கொஞ்சம் ஸ்டோரேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க செட்பேக் பார்க்கலாம். சுற்றி 3 பக்கமே சுற்றி செட்பேக் இருக்குது. அதெல்லாம் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் துணி துவைக்கிற இது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். துவைக்கிற கல்லெல்லாம் சரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் உட்காந்து ஏதாவது மீட்டு எதாவது கட் பண்ணுறோம், வெளியே கிச்சன் அவுட்டரில் ஏதாச்சும் ஒர்க் இருக்குது, ஏதாவது கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணணும்னா அதுக்கான செட்டப்பு. இதுக்குமே சேஃப்டி கிரில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீட்டாக ஒரு பூட்டும் கொடுத்துட்டாங்க. நல்ல கம்பெனி பூட்டு போல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கார்பரேஷன் வாட்டரும் இருக்குது, போர் வெல்லமே இருக்குது. போரும் போட்டுட்டாங்க, கார்பரேஷன் வாட்டரும் இருக்குது. கார்பரேஷன் வாட்டர் கனெக்டிவிட்டியும் வந்துருச்சு, பக்காவாக எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த டோர்லாம் பாருங்க தான் நம்ம சொன்ன அந்த தேக்கு. ஸோ படிக்கட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த வீட்டுகள்லேயே இது ரொம்ப ஸ்டைலாக வித்தியாசமாக அழகாகவும் இருக்குது. படிக்கட்டும் தேக்கு, ஐ பீமில் நல்ல தேக்கு, 8 mm ஸ்டீல் போட்டு நல்ல தேக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணாமல் இதில் இருந்து சன்லைட் வர மாதிரி ஒரு வியூவுமே கொடுத்துருக்காங்க. அழகாக கர்டன் வேணால் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வியூ நல்ல சன்லைட்டாக வரும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே 3 பெட்ரூமே இங்கே தான் இருக்குது. இது ஒரு செகண்டரி ஹால் சின்ன ஹால் தான். ஸ்டில் அழகாக எல்லா தேவைகளுக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். ஒரே பெயிண்ட்டு சுற்றி நமக்கு சப்போர்ட்டிவ் கலர்ஸ், வுட் கலர்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரிமைனிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே லெக்ராண்டோட தான். சூப்பர், எல்லாமே குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தாங்க, குவாலிட்டி பஞ்சமே இல்லை. ஸோ இது ஒரு பெட்ரூம். இதில் சிம்பிளான கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் சேவிங்காக சிம்பிளான கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன பெட்ரூம் தான், ஒரு 11-15 சைஸில் இருக்கும். இதுவுமே நீட்டாக இருக்குது. ஸோ இதில் ப்ராப்பர் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேஷன் கொடுக்கல, இருந்தாலும் பண்ணியிருக்கிறதே சூப்பராக தான் இருக்குது. தீம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு ப்ரௌன் லெதரைட் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அடுத்த பெட்ரூம்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். ஏன்னா 2 பெட்ரூம் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குது, உண்மையில் இது ரியலி குட். அண்ட் அடுத்த பெட்ரூம் இது கீழே பார்த்தா அதே பெட்ரூம் தான், 16x11 சைஸு. கீழே பார்த்தா அதே சைஸில் தான் வரும். நீட்டாக இருக்குது. இதில் என்ன ஒரு டிவி இருக்குது. ஸோ இதில் நீட்டாக பெட்டை போட்டோன்னா சார்ஜருக்கான ப்ரொவிஷன்லாம் வச்சுருக்காங்க. இதில் பெட்டை போட்டால் சூப்பராக டிவி பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம். நீட்டாக இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமையும் காமிச்சிடலாம். ஸோ பாத்ரூமும் கீழே பார்த்ததே மாதிரி தான். வெட் ஏரியா, ட்ரை ஏரியா செப்பரேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. தீம் மட்டும் வேறு, குளிக்கிறதுக்கு ஷவருக்கு இந்த ஏரியா, அந்த தண்ணி இங்கே வரவே வராது. இது ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாகுவார், பேரிவார், ஹைலி குவாலிட்டி பில்டுங்க. இந்த தீமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹைலி குவாலிட்டி பில்ட். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அது ஒர்த்தாக இந்த காஸ்ட் தான். இவங்க வீடு கட்டி கொடுக்குறதே, இந்த ஸ்பெக்கில் வீடு கட்டி கொடுக்குறதே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3300 ரூபா வச்சு தான். இப்படி நீங்கள் கட்டணும்னா கண்டிப்பாக 3300 ரூபா மினிமம் வச்சு தான் பண்ணுவாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால ரொம்ப 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 பார்த்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர உங்களோட வீடு, நிலங்கள் எது விற்கணும் வாங்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணித்தரோம். ஸோ இது ஒரு பெரிய பெட்ரூம், சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூமு. இது வந்து கபோர்டு ஒர்க்கு. தனியாக இன்டீரியர்லேயே இதில் சிம்பிளாக ஒரு டேபிள் மாதிரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இதுலேயே சிம்பிளாக ஒரு டேபிள் மாதிரி அழகாக டைல்ஸ் போட்டு பண்ணிட்டாங்க. அதில் லேப்டாப் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, அது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சூப்பர் ஸ்பேஸு. வேறு என்ன மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இது. அண்ட் வாங்க பாத்ரூம் எல்லாம் பார்த்துடலாம். இதுவுமே நீட்டாக இருக்குது, சின்ன பாத்ரூம் தான், ஆனால் பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ
அது உண்மையாக சொல்லுது. நைஸ். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கண்ணாடி தான், அந்த கண்ணாடியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ஸோ விட்டேரியா செப்பரேஷன், ப்ரேயர் செப்பரேஷன் நீட்டாக இருக்குது தான் நானே பார்க்குறேன். ஸோ இது குளிக்கிற ஏரியா சூப்பராக இருக்கிற செப்பரேஷன்லாம். இது வெட் ஏரியா, இது ட்ரை ஏரியா. பார்த்தா தெரியும் சுற்றுறது. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி வேறு ரீசன் எல்லாமே குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ 4 பெட்ரூமே பார்த்தாச்சு. இது மாடிப்படிக்கு போகிற வழியுமே அந்த உட்டன் கலர் ஆன்டி ஸ்கிட் டைலை வச்சு அதாவது டைல்லாம் இது வந்து ஸ்டேர் கேஸுக்குனே இருக்கக்கூடிய ஒரு டைலு. அதில் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மொட்டை மாடி ஓப்பன் தான், ரொம்ப வெயிலுங்கிறதுனால இப்போ நம்ம மொட்டை மாடி போய் பார்க்கலாம். அண்ட் பால்கனி பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோலேயே பார்த்துட்டுலாம் ஐடியா கிடைக்காது. ஸோ பால்கனி சின்ன பால்கனி தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வியூவை பாருங்கள், தரமாக இருக்குது. வியூவை கட்டுங்க. மலை 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 சூப்பர் மலை வியூ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே நல்ல வியூ, வெரி ப்ளசன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் சைட் விசிட் பார்க்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பருக்கு அடிங்க. எப்போ வேணாலும் பார்க்கலாம். வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வாங்க. இதை தவிர நம்மள்ட்ட ஒரு 30 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 கோடி 3 கோடி வரைக்கும் வீடுகள் இருக்குது. லேண்டுகள் பார்க்குறீங்கன்னா லேண்டுகளும் 5 லட்ச ரூபாயிலேருந்து இருக்குது. தோப்புகள் 2 லட்ச ரூபாயிலேருந்தே இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் அப்டேட் எல்லாமே நம்ம கையில் இருக்கும். டெய்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.